ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2021 ரிலீஸ் ஆன மவுஸ்ன்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரியஸோட 12வது எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட் போக போக இவனுங்க நம்மள எங்க தான் கொண்டு போறானுங்க, இந்த ட்விஸ்டுகளுக்கெல்லாம் முடிவே கிடையாதான்னு ஏங்கி ஏங்கி நம்ம கண்ணு வீங்கி போனது நமக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இவனுங்க எங்க முடிகிறானுங்க, ஒரு ட்விஸ்டோட தொடக்கத்துல தான் இன்னொரு எபிசோடே ஆரம்பிக்கிறானுங்க. சரி, அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். நம்மள மாதிரி ட்விஸ்ட் வெறியர்கள் எதிர்பார்க்கறதே அதானே. இது வரைக்கும் எந்த வீடியோவையும் பார்க்காம இப்பதான் இதை பாக்குறீங்கன்னா யாரா இவன் பைத்தியக்கார பையன் வளர்றான்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னால நம்ம போட்ட 11 எபிசோடையும் பார்த்தாதான் இப்ப நான் என்ன சொல்றேனே உங்களுக்கு புரியும். சோ அந்த 11 எபிசோட் வீடியோ லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தனித்தனியா மேல கார்டுல ஒன்னா ஒரே பிளேலிஸ்டா கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வந்துருங்க. ஆக போன எபிசோட் நம்ம எது வரைக்கும் பார்த்தோம், அதுல சொல்றதுக்கு பெருசா ஒன்னும் இல்ல. ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே கில்லரால கொலை பண்ணப்பட்டுட்டதா நினைச்ச பழைய டாக்டர் திரும்ப உயிரோட வந்தாரு. எப்படி வந்தாருன்ற கதை இன்னும் தெரியல. ஆனா வந்தவரு ஹீரோவை ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மாத்த முயற்சி பண்ணாரு. எப்படியும் உனக்குள்ள இருக்கிறது சீரியல் கில்லர் மூலப்பா, அடுத்தடுத்து நீ கொலை பண்ணதான் போற, அந்த மூளை உன்னை பண்ண வைக்கும். யாரையோ கொலை பண்ணிட்டு ஐயோ போச்சே அம்மா போச்சேன்னு நீ கதறதுக்கு பதில் தப்பு பண்ண, இனிமேல் தப்பு பண்ண போற சைக்கோபாத்தையா பார்த்து பார்த்து கொண்டுட்டனா உனக்கும் எந்த குற்ற உணர்ச்சி இருக்காது, சமுதாயத்துக்கு ஒரு நல்லது பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு பழைய டாக்டர் பல விதமா மூளை செலவு பண்ணியும் ஹீரோ அதுக்கு ஒத்துக்காமலே போயிட்டாரு. அப்படியே இன்னொரு பக்கம் அடிக்கடி ஹீரோயின் பார்த்து பயந்துட்டு இருந்த டம்மி பீஸ் நினைச்ச மாதிரியே கடைசியா அவனோட இறைய தூக்கிட்டான். அந்த டப்பியோட இறை ஹீரோயினா தான் இருக்கும்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அதுவுமே தப்பு தானே. அவன் டார்கெட் ஹீரோயின் இல்ல, ஹீரோயினுக்கு வேண்டப்பட்ட ஒரு சின்ன பொண்ணு தான் அவன் டார்கெட். பொண்ணை கடத்தினதும் ஹீரோயின் அவளை காப்பாத்த டம்மி பீஸருக்கு இடத்த கண்டுபிடிச்சு அவங்கிட்ட போய் மல்லுக்கு நின்னான். ஆனா மரண அடிதான் மிச்சம். அவன் ஹீரோயின் அடிச்சு படுக்க போட இந்த பக்கம் ஹீரோ ஆன்ட்டியோட வீட்டுல இருந்து இவர் கசின் பையனை இவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் திடீர்னு ஹீரோவுக்குள்ள இருந்த மிருகம் வெளியே வந்துருச்சு. பாவம் விளையாட்டுக்காக வீட்டுல ஒளிஞ்சிட்டு இருந்த கசின் பையனை போட்டு தள்ள ஹீரோ ஸ்பேனரோட அந்த பையன் கிட்ட நெருங்கினான். இங்க பையனையும் புலகிறான், அங்க ஹீரோயின் சில்லற வாங்கி படுத்திருந்த இடத்துலயும் ஹீரோயினுக்கு பக்கத்துல நின்னான். கொய்யால இது அன்எக்ஸ்பெக்டட்ரா அப்படின்னு நம்ம ஷாக் ஆகும் போதே எபிசோட முடிச்சாங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதாங்க இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். உள்ள போறதுக்கு முன்னால நம்ம மூவி சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் பார்த்து பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ 12வது எபிசோடு ஓப்பனிங்ல 15 வருஷத்துக்கு முன்னால சொந்த குடும்பத்தையே கொலை பண்ண ஒரு சைக்கோ பையனை காட்டியிருந்தாங்கல்ல. அவன் ஸ்கூலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். இவன் போற வழியில இவனுக்கு யாரும் தொந்தரவா இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் போற வழியில எல்லாம் போல வேணும்னே பல கிலோமீட்டர் சுத்திக்கிட்டு தனியா நடந்து வரான். அப்படி இவன் ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போறப்போ இந்த பேசவே முடியாம பேசின ஒரு குரல் வரும், கேட்டிருக்கீங்களா? அந்த டோன்ல என்ன காப்பாத்துன்னு ஒரு பொண்ணோட குரல் கேக்குது. எட்டி பார்த்தா பிரிட்ஜுக்கு அடியில சாக்க போட்டு எதையோ மூடி வச்சிருக்காங்க. சாக்க தூக்குனா அங்க சாகர கண்டிஷன்ல உடம்பு முழுக்க காயத்தோட ஒரு சின்ன பொண்ணு படுத்திருக்கா. இவன்லாம் எவ்வளவு பெரிய கல்லஞ்சக்காரன் தெரியுங்களா? அந்த நிலைமையில ஒரு ஆளை பார்த்தா நம்ம யாரா இருந்தாலும் எப்படி பதறுவோம். ஆனா இந்த பையன் அவளை பார்த்தும் எந்த ரியாக்ஷனும் இல்ல. கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கம்முன்னு அவளை பார்த்துக்கிட்டே நானே எந்த தொல்லையும் இருக்கக்கூடாதுன்னு தான் இத்தனை கிலோமீட்டர் சுத்திக்கிட்டு வரேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணி நான் விளையாடுற கேமை கெடுக்கிறதுக்காகவே வந்திருக்கு பாத்தியா, இது நான்சென்ஸ் அப்படின்னு அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு கண்டுக்காமலே போயிடுறான். என்ன ஜென்மமோ. அங்க சீனை கட் பண்ணிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா எப்பவும் போலதான் எபிசோட முடிக்கும் போது ஆஜா பூஜான்னு முடிப்பானுங்க. அடுத்த எபிசோட ஆரம்பிக்கும் போது புஷ்னு போயிடும். இப்பவும் அப்படிதான். நேத்து நைட்டு ஹீரோ 2 இடத்துல சம்பவம் பண்ணா. யாருக்கு என்ன ஆச்சோன்னு நம்ம பதறிட்டு இருந்தா காலங்காத்தால ஹீரோ கூலா அவன் வீட்டுல நின்று காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் பெருசா எதையோ சாதிச்சிட்ட மாதிரி மூஞ்சில அப்படி ஒரு தேஜஸ். அப்படியே நேத்து நைட்டு ஹீரோவும் பழைய டாக்டரும் பேசின ஒரு பிளாஷ்பேக்கை ஓட்டி காட்டுறாங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான் டாக்டர். என் மண்டைக்குள்ள இருக்க புது டாக்டரோட பிரெயின் என்ன ஆக்கிரமிச்சு ஒன்னு நான் என் குடும்பத்து ஆளுங்களையோ இல்ல நான் ரொம்ப லவ் பண்ற ஆளுங்களையோ கொல்ல வாய்ப்புண்டுன்னு நீங்க சொன்னீங்கல்ல. கிட்டத்தட்ட அப்படிதான் ஆச்சு. ஆனா நான் அதை வேற மாதிரி சமாளிச்சிட்டேன். இப்பதான் எனக்கு ஃப்ரீயா ஃபீல் ஆகுதுன்னு ஹீரோ சொல்ல, சரிப்பா நீ அந்த கொலை பண்ணும்போது உனக்குள்ள எப்படி இருந்துச்சுன்னு பழைய டாக்டர் கேட்டா, எப்படி இருந்து சாவா, ஐயோ அந்த ஃபீலிங்ஸ் என்னால சொல்ல முடியலங்க. அது ஒரு மாதிரி த்ரில்லிங்கா அட்வென்ச்சரஸா இது வரைக்கும் நான் பார்க்காத புதுவித ஃபீலா இருந்துச்சு. அதை சொல்ல இன்னும் சொற்களே கண்டுபிடிக்கலன்னா பாத்துக்கோங்களேன் அப்படின்னு ஒரு கொலை பண்ணதை ஹீரோ இன்பமா சொல்லிட்டு இருக்க. பிளாஷ்பேக்கை முடிச்சுட்டு இங்க வந்தா ஒரு பிரிட்ஜுக்கு அடியில ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சாக்கு மூடப்பட்ட நிலைமையில ஒரு டெட் பாடியை கண்டுபிடிக்குது. இன்னொரு பக்கம் ஹீரோ வீட்டு வாசலுக்கு கசின் பையனை தேடி ஆன்ட்டி வந்து நிக்குது. நேத்து நைட்டு ஹீரோ எவனை தாண்டா போட்டு தள்ளனான்னு நம்ம வெறியாகும் போது அங்க போலீஸ் டெட் பாடிக்கு மேல இருக்க சாக்க தூக்குனா செத்து போய் கிடக்கிறது டம்மி பீஸ். ஓகே, அப்ப கசின் பையனுக்கு என்ன ஆச்சுறான்னா ஒன்னும் ஆகல. அவன் இனிக்க விரல சப்பிக்கிட்டு ஹீரோ வீட்டுல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். இதோட நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்றத காட்ட குட்டி பையன் ஒளிஞ்சிட்டு இருக்க ரூமுக்கு ஹீரோ கையில ஸ்பேனரோட போனாரு. ரொம்ப நேரமா ஒளிஞ்சிட்டு இருந்தவன் உள்ளேயே தூங்கிட்டான். அவனை அடிக்கிறதுக்கு ஸ்பேனரையும் ஓங்கிருக்காப்புல. நல்லா நோட் பண்ணணும், இது எதுவுமே ஹீரோவா பண்ணல. ஹீரோவுக்கு உள்ள இருக்க கில்லரோட பிரெயின் அதை பண்ண வைக்குது. சோ ஹீரோ பையனை அடிக்கிறதுக்கு ஸ்பேனரை ஓங்கும் போது ஹீரோ காப்பாத்தி கொண்டு வந்த ஒரு பூனைய ஹீரோவே கொஞ்ச நாளைக்கு முன்னால கொல்ல பார்த்தான். அப்பையில இருந்து பூனைக்கு ஹீரோவை பார்த்தாலே பிடிக்கல. நடுவுல அந்த பூனை வந்து ஹீரோவோட கைய பொறாண்டி ஹீரோவை டைவர்ட் பண்ணிடுச்சுங்க. பூனை கிழிச்சதுனால
ஹீரோவோட கையில ஸ்கிராட்ச் எல்லாம் ஆயிடுச்சு. டைவர்ட் ஆனதுனால பழைய ஹீரோலாம் வெளியே வரல. என்ன கசின் பையனை கொல்லறதா இருந்த ஹீரோ பூனை மேல காண்டாகி புதுசா குட்டி போட்ட தாய் பூனைய அடிச்சே கொண்டுறான். அதை முடிச்சுட்டு டிவி நியூஸ பாக்குறப்போ டம்மி பீஸோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு இடத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டாங்கன்ற நியூஸ் ஓடிட்டு இருக்கு. நான் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டேன்னு பேப்பர்ல கைப்பட எழுதி வச்சுட்டு தான் அவங்க சாகுறாங்க. இந்த கையெழுத்தும் டம்மி பீஸ் விஷம் குடிச்சு சுருண்டு படுத்திருக்கும் போது ஹீரோ வீட்டுக்கு போனார் இல்லையா, அப்ப அவனுக்கு பக்கத்துல பேப்பர்ல எழுதியிருந்த ஒரு கையெழுத்தும் ஒரே மாதிரி இருந்திருக்கும். அப்படின்னா டம்மி பீஸ் அவனா தற்கொலைக்கு முயற்சி பண்ணல, அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ண ட்ரை பண்ணிருக்கான். அவனை எப்படியாச்சும் நிறுத்தியே ஆகணும்னு அவனோட அம்மா தான் அவனுக்கு விஷத்தையே கலந்து கொடுத்துருக்காங்க. இதை யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு புரியுது, அப்பவே பழைய டாக்டர் சொன்னாரு, ஏற்கனவே ஒரு தப்பு பண்ண சைக்கோபாத் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டான், மறுபடியும் ட்ரிகர் ஆகி இன்னொரு தப்பு பண்ணுவான்னு. ஆக டம்மி பீஸ் அதுக்கு ரெடி ஆயிட்டானா, ஐயோ அடுத்து அவன் ஹீரோயின் கிட்ட தானே போவான் அப்படின்னு ஹீரோயினை தேடி கார் எடுத்துட்டு கிளம்பின ஹீரோ ஒரு பிரிட்ஜுக்கு பக்கத்துல இவர் ஹீரோயினுக்காக கொடுத்த கொடை கீழே இருக்கிறத பார்த்ததும் அதை காரை விட்டு இறங்கி வந்து கையில எடுத்தா பக்கத்திலேயே பிரிட்ஜுக்கு அடியில நிறைய ஃபுட் ஸ்டெப்ஸ் எல்லாம் தெரியுது. சோ ஹீரோ உள்ள போயிருக்காரு. அங்க டம்மி பீஸ் கிட்ட மாத்து கட்டுல அடி வாங்கி ஹீரோயின் மயக்கத்துல படுத்திருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணமா இருந்த டம்மி பீஸ தாங்க ஹீரோ வச்சு செஞ்சிருக்காரு. அதுவும் என்ன மாதிரின்னு கேளுங்களேன், 12 வருஷத்துக்கு முன்னால அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு ஹீரோயின் பாதிக்கப்பட்டால, ஹீரோ அந்த கேஸ் ஃபைல்லாம் கூட படிச்சாரு. போன எபிசோட்ல நம்ம பார்த்தோம். அவன் கடத்தின சின்ன பொண்ணான ஹீரோயினுக்கு அவன் என்னென்னலாம் பண்ணானோ அதை அப்படியே அவனோட பாடியில பண்ணிருக்காரு. அது பிரசன்ட்ல பாடியை பாக்குற இன்ஸ்பெக்டருக்கும் புரியுது, என்ன இவன் உடம்புல இருக்க காயம்லாம் இவனோட விக்டிம்ஸ்க்கு என்ன பண்ணானோ அப்படியே இருக்கு அப்படின்னு அவர் உறைஞ்சு போக, இந்த பக்கம் ஹீரோ வீட்டு வாசலுக்கு ஆன்ட்டி வந்தாங்கல்ல, அவங்க கசின் பையனை போட்டு உதவுன்னு உதைக்கிறாங்க. யாரை கேட்டு நீ மாட்டுக்கு வந்த, பிச்சிடுவான் பிச்சு அப்படின்னு எப்படா பையனை கூட்டிக்கிட்டு முதல்ல இங்க கிளம்பலான்ற மாதிரி தான் அவங்க மூஞ்சி இருக்கு. நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு ஹீரோ கிட்ட எதை பார்த்து பயப்படுறாங்கன்னு தெரியல. அவங்க போனதும் திரும்ப நேத்து நைட்டு நடந்ததை காட்ட, ஹீரோ டம்மி பீஸ் அடிக்கும் போது டம்மி பீஸ்க்கு ஹீரோ யாருன்னே தெரியல. சார் ஏன் சார் இந்த மாதிரிலாம் பண்றீங்க, என்ன விட்டுருங்க சார்னு கதறி இருக்கான். நல்லா வேதாளம் சொல்ற கதையில வர வெட்டிக்கிளி மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு உன்னால சும்மா இருக்க முடியாதுல்ல, நான் கூட போனா போதும் உன்னை விட்டுலான்னு பார்த்தேன். பாரு உன்னை கொல்றதுக்காக ஹீரோயின் கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா, ஆனா இது இவ்வளவு ஷார்ப்பா இருக்கு, இதால டக்குன்னு சொருவி நீ பட்டுன்னு செத்துட்டா அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு, நீ அந்த மாதிரிலாம் சாவக்கூடாது, சிக்கி சின்ன பின்னமாகி சீழ் புடிச்சு சாவணும் அப்படின்னு ஹீரோ அவர் எடுத்துட்டு வந்த கத்தியால டம்மி பீஸோட ஆணுறுப்பியே கட் பண்ணி எடுத்துட்டாரு. மிச்சம்லாம் நான் ஏற்கனவே சொன்னதுதான், டம்மி பீஸோட உடம்புல இருக்க காயங்கள் அவனோட விக்டிம்ஸை கடத்தி எங்கெங்கெல்லாம் காயத்தை ஏற்படுத்தினானோ அதுக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. இதை இன்ஸ்பெக்டர் உணர்ற கேப்ல டம்மி பீஸோட பாடி கிடைச்ச இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பூட் பிரிண்ட் ஒன்னு கிடைக்குது. அதை அசிஸ்டன்ட் போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். இன்ஸ்பெக்டருக்கு கிரைம் சீனை பார்க்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு வேலையை சைக்கோபாத்தால மட்டும்தான் பண்ண முடியும். அப்ப புது டாக்டர் மாதிரியே இன்னொரு கில்லர் உருவாயிட்டானா, விடக்கூடாதரா, விடவே கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் சாபதம் எடுக்க, அந்த பக்கம் ஹீரோ பழைய டாக்டர் ஏற்கனவே ஹீரோ கிட்ட சொல்லிருப்பாரு, என்னதான் இடையில உனக்குள்ள இருக்க கில்லரோட பிரெயின் உன்னை கொலை பண்ண சொல்லி தூண்டி நீ கொலையே பண்ணிட்டாலும் மறுபடியும் நீ ஹீரோவா மாறல, அப்ப நீ என்ன பண்ணியோ அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவப்பா, அதுக்கு தயாராயிக்கோன்னு. அப்படி இப்ப நேத்து பூனையை கொலை பண்ணதை நினைச்சு உருகி கரைஞ்ச ஹீரோ அது போட்ட குட்டியெல்லாம் என்ன அப்படியே தான் இருக்கு. தாய் பூனையை புதைச்சாச்சு. குட்டி பூனை கிட்ட கை எடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு தாய் பூனைக்கு அஞ்சலி எல்லாம் செலுத்துறாரு. இது முடிய ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவளை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து அட்மிட் பண்ணதே ரிப்போர்ட்டர் தான். இன்னும் கண்ணமொழிகளை மயக்கத்துல இருக்கா. இன்ஸ்பெக்டர் ஹீரோயினை பார்க்க வர, இன்ஸ்பெக்டருக்கும் ரிப்போர்ட்டருக்கும் தான் 7ஆம் பொருத்தம் ஆயிடுச்சு. சோ 2 பேரும் பார்த்துக்கிட்டதும் ஒரு சின்ன வாக்குவாதம். அதுல கோவமாகி வெளியே வந்த ரிப்போர்ட்டர் வெளியே ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு ஹீரோவை தனியா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ஒரு சேர்ல உட்கார வச்சு பேசுறப்போ ஹீரோ மேல தெரிகிற சூரிய வெளிச்சத்தையே ஒரு ஏக்கமா பாக்குறாரு. ஏன்டா அப்படி பாக்குறேன்னு கேட்டா, தெரியலங்க, அதை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்ல, இதை கேட்ட ரிப்போர்ட்டருக்கு அப்படியே புது டாக்டரோட ஞாபகம் தான் வருது. அவனும் இப்படிதான் அப்பப்ப சூரிய வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே ஏன் பாக்குறேன்னு கேட்கறப்போ சும்மா அதை பார்த்தா எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லியிருப்பான். ஒன்னும் சரியில்லையேன்னு ரிப்போர்ட்டர் யோசிச்சா அந்த சீன் முடிஞ்சதும் இன்ஸ்பெக்டருக்கு ஸ்டேஷன்ல பாட்டு உழுது. யாரை கேட்டு நீயா செல்ல திறந்துட்டு போன, நேத்து நைட்டு முழுக்க நீ எங்க போனனே தெரியல, எங்களுக்கு என்னமோ நீ தான் டம்மி பீஸை கொலை பண்ணிருப்பியோன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மேல பழிய போட்டதும், யாரு சீஃப், அசிஸ்டன்ட், டீம்மேட், இன்ஸ்பெக்டர் தப்பிக்கிறதுக்கு செல்லு சாவியை கூட கொடுத்தானே அவன் தான் டீம்மேட். எல்லாம் ஒண்ணு கூட கும்மி அடிச்சதும், ஜி நான் உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்றது ஜி, நான் அவனை தேடி போனதெல்லாம் உண்மைதான், ஆனா நடுவுல என் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, காரை விட்டு இறங்கினதும் எவனோ என் தலையில அடிச்சுட்டு என் பர்ஸை திருட்டு போயிட்டான், உங்களுக்கே தெரியும் நானே அவனையாச்சும் கொலை பண்ணிட்டு உள்ள போலாம் தான் இருக்கேன், அவனை கொலை பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சா கொலை பண்ணிருந்தா உங்கள்கிட்ட நான் வந்து கொலை பண்ணலன்னு சொல்லுவேனா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அடிச்சு சொல்லியும் யாருமே இன்ஸ்பெக்டர் நம்ப மாட்டானுங்க. போங்கடா புடலங்காசுன்னு இன்ஸ்பெக்டர் வெளியே வர, அப்ப இவனுங்க சொன்னது இன்ஸ்பெக்டருக்கு ஒரு உறுத்தலா தான் இருக்கு. நம்ம கிட்ட ஏன் ஒருத்தன் வந்து ராபரி பண்ண போறான், நம்ம
ஒரு எக்ஸ்பென்சிவான காரை ஓட்டிட்டு போறோம். சரி நம்ம கிட்ட ஏதோ ஒன்னு இருக்கும்னா அவன் நம்ம கிட்ட கொள்ளையடிக்க வரலாம். காரு எதர்ச்சியா ஆக்சிடென்ட் ஆச்சு. எவனோ வந்து தலையில அடிச்சான். அவன் கையில ஓஇசட்னு பச்செல்லாம் வேற குத்தி இருந்துச்சு. அவன் தற்செயலா நம்மள பார்த்து தலையில அடிச்சு பர்ஸ் எடுத்துட்டு போயிருக்க வாய்ப்பே இல்ல. ஒருவேளை நம்மள பிளான் பண்ணி ஃபாலோ பண்ணி அடிச்சிருப்பானோ அப்படின்னு இன்ஸ்பெக்டர் புத்தி ஏத்திட்ட. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் கண்ணை முழிச்சிட்டா. முழிச்சதும் அவ கேக்குற ஒரே கேள்வி, டம்மி பீஸ் கடத்தின சின்ன பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தான். அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. காப்பாத்தி அவ அம்மா கிட்ட அவளை சேர்த்தாச்சு. இத பக்கத்துல இருந்த ஹீரோ சொல்லிட்டு கூடவே டம்மி பீஸ் செத்துட்டான்னதும் இப்பதான் ஹீரோயினுக்கு புதுசா மேட்டர் தெரியுதுன்னா, ஒன்னு ஹீரோயின் அதை நினைச்சு சந்தோஷப்படணும், இல்ல யாரு கொலை பண்ணான்னு யோசிச்சிருக்கணும். அவன் செத்தது ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி மூஞ்ச வைக்கிறா. ஆனா ஹீரோ கேட்டா, இல்லையே எனக்கு எப்படி தெரியும், இப்ப நீ சொல்லிதான் அந்த மேட்டரே எனக்கு தெரியும் அப்படின்னு அவ பச்சையா புழுவுறா. ஹீரோவை பார்த்துட்டாலோ என்னவோ. இதே டைம் போன எபிசோட்ல காட்டியிருப்பாங்க. நேத்து நைட்டு ஸ்டேஷனுக்கு வந்த டம்மி பீஸோட அம்மா, என் பையன் சொன்ன மாதிரி இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்து எந்த தப்பும் பண்ணல, நான் அதை ஸ்டேட்மெண்டா எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன், வச்சுக்கோங்கன்னு அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அவன் அவசர வேலையா போனதுனால புதுசா ஜாயின் பண்ண ஒரு போலீஸ்ட கொடுத்துட்டு போயிருப்பான். அவன் கரெக்ட் டைம்ல அந்த லெட்டரை கொடுக்கவே இல்ல. ஏண்டா வனத்துல இருந்து தப்பிச்ச கிணத்து தவள, நேத்து அந்த லெட்டர் உங்ககிட்ட குடுறான்னு சொல்லிட்டு தாண்டா கொடுத்துட்டு போனேன், அதை ஏன் சீக்கிரமா கொடுக்காம லேட்டா கொடுத்தேன்னு அசிஸ்டன்ட் கேட்கும்போது, நீ கொடுத்தா நான் அதை உடனே போய் கொடுத்துடணுமா, அதான் என் வேலையா, உனக்கு அவ்வளவு அவசரம்னா நீ போய் கொடுக்க வேண்டியதாண்டா அப்படின்னு புது போலீஸ் அதப்பு மேல பேசுறான். அப்படியே அந்த பக்கம் இன்ஸ்பெக்டர், நேத்து நைட் அவர் அடிச்சு போட்டுட்டு பர்சனலா எடுத்துட்டு போயிட்டாங்கல்ல. இன்ஸ்பெக்டர் ஒன்னு கண்ணே கண்ணுன்னு வச்சிருந்தா அவரோட ஃபேமிலி போட்டோ பர்ஸ்ல தான் இருந்திருக்கும். வாட போச்சேன்ற வருத்தத்துல பரவாயில்ல, இன்ஸ்பெக்டர் தான் ஒரு எபிசோட்ல எவிடன்ஸ் ரூம்ல ஹெட் ஹண்டரோட எவிடன்ஸ் பாக்ஸ்ல இருந்து இன்ஸ்பெக்டரோட ஃபேமிலியவே கொண்ட கேஸ்ல எவிடன்ஸா இவங்க குடும்ப செயின் ஒண்ணு அந்த பாக்ஸ்ல வச்சிருந்திருப்பாங்க. அதைத்தான் தலைவன் ஆட்டிய போட்டானே, அதுல ஃபேமிலி போட்டோ இருக்கு. இது ஒன்னாச்சு தேர்ச்சேன்னு இன்ஸ்பெக்டர் அதை கழுத்துல மாட்டிக்க. இந்த பக்கம் ஹீரோ வீட்ல இருந்து இவர் எந்த கத்தியால டம்மி பீஸா அறுத்து தள்ளினாரோ அதெல்லாம் தொடச்சு சுத்தம் பண்ணி கார்ல வச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம எவிடன்ஸ் ரூமுக்கு போனவரு வேற ஏதோ ஒரு சீரியல் கொலையோட எவிடன்ஸ் பாக்ஸ்ல அந்த கத்தியை வச்சிடறாருங்க. சரி எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் சுமூகமா முடிஞ்சதுன்னு பார்த்தா இதுக்கப்புறம் தான் பிரச்சனை சூடே பிடிக்குது. நாட்டோட பிரசிடென்ட்டே இன்வெஸ்டிகேஷன்ல என்னதான் பண்றீங்கன்னு கேட்கறதுக்கு ஸ்ட்ரைட்டா ஸ்டேஷனுக்கே வந்துட்டாரு. ஸ்டேஷன்ல பிரசிடென்ட் முன்னிலையில ஒரு மீட்டிங் நடக்குது. சீஃப் செக்ரட்டரியும் அங்கதான் இருக்காங்க. எதர்ச்சியா இன்ஸ்பெக்டரும் ஹீரோவும் அங்க போக டீம்மேட் தாங்க நேத்து நைட்டு நடந்த டம்மி பீஸோட கொலையை பத்தி டீடைல்டா சொல்லிட்டு இருக்கான். டம்மி பீஸோட பின் கழுத்துல இந்த ஸ்டன் கன்னு சொல்லுவாங்க, புல்லட்லாம் இருக்காது, டம்மி புல்லட் இருக்கும். அதால ஷூட் பண்ணா ஒரு காயம் ஏற்படும். அந்த காயம் இருந்திருக்கு. இதே மாதிரி ஒரு ஸ்டன் கன் ஹீரோயின் கிட்ட இருந்திருக்கும். ஹீரோயின் தானே பொண்ணை கடத்தினதுக்கு அப்புறம் டம்மி பீஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் போய் சண்டையே போட்டா. அவன் மேலெல்லாம் எகிரி குதிச்சு இந்த ஸ்டன் கன்னால ஷூட் பண்ணிருப்பா. சோ ஹீரோயின் தான் ஆரம்பிச்சிருக்கா. அடுத்து டம்மி பீஸோட உடம்புல இருக்க காயங்கள்லாம் அவன் சின்ன வயசுல ஹீரோயினை கடத்தி அவ உடம்புல எப்படியெல்லாம் காயத்தை ஏற்படுத்தினாலோ அதே மாதிரி இருக்குன்னவே ஹீரோயின் தாங்க ரிவெஞ்சுக்காக இந்த கொலையை பண்ணிருப்பா அப்படின்னு டீம்மேட் இன்னும் சொல்லி கூட முடியல. வந்துச்சு பாருங்க இன்ஸ்பெக்டருக்கு கோவம். ஆட மப்டியில வந்த செப்டிக் டேங்க ஒரு பாவப்பட்ட ஜீவனோட கிடைச்சிடக்கூடாதே, உடனே தூக்கி அவன் மேல பழிய போட்டுருவியே. இது ஒண்ணு ரிவெஞ்சுக்காக நடந்த கொலையெல்லாம் இல்ல, ஒரு பியூர் சைக்கோபாத் பண்ண கொலை அப்படின்னு சைக்கோபாத்ன்ற வார்த்தையை இன்ஸ்பெக்டர் சொன்னதும், என்னப்பா சொல்ற சைக்கோபாத்தா, கொஞ்சம் தெளிவா சொல்லு முன்னாலவா அப்படின்னு பிரசிடென்ட்டே இன்ஸ்பெக்டரை எக்ஸ்பிளைன் பண்ண கூப்பிடுறாரு. அதானுங்க சார், அவன் உடம்புல இருக்க மீதி காயத்தெல்லாம் விட்டுருங்க. தோ இந்த இடத்துல கத்தியால கிழிச்ச மார்க்க பாருங்களேன். உடம்புல மெயினான ரத்த நாளம் போறதே இங்கதான். ஒருவேளை டம்மி பீஸ் உயிரோட இருக்கும்போது இந்த இடத்துல கத்தியால குத்தி இருந்தா அணையில இருந்து திறந்து விட்ட ஆத்து நீர் மாதிரி ரத்தம் பொல 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 பொலன்னு கொட்டி இருக்கும். ஆனா உடம்புல இருந்து ரத்தமே வெளியே வரல பாருங்க. சோ டம்மி பீஸ் செத்ததுக்கு அப்புறம் தான் கில்லர் அவன் உடம்புல கத்தியாலேயே குத்தி இருக்கான். எப்படி நடந்துச்சுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல அதை அப்படியே ஹீரோ பண்ற மாதிரி நமக்கு விஷுவலாகவும் காட்டுறாங்க. டம்மி பீஸ் அவன் விக்டிமோட உடம்புல எப்படியெல்லாம் காயத்தை ஏற்படுத்திருக்கானோ அதே மாதிரிதான் கில்லர் இவன் உடம்புலயும் காயத்தை ஏற்படுத்திருக்கான். ஆனா இந்த இடத்துல கத்தியால கிழிக்கிறத மட்டும் மறந்துட்டு இருக்கான். பாடியா அப்படியே போராடி கிளம்பினாம திரும்ப மறுபடியும் வந்து டம்மி பீஸ் செத்ததுக்கு அப்புறம் தான் கத்தியாலே கிழிச்சிருக்கான். அதை விட்டுட்டு அடுத்து இந்த காயத்தை பாருங்க. லைட்டரால சூடு வச்ச மாதிரி தொடையில ஒரு மார்க் இருக்குல்ல. டம்மி பீஸ் அவனோட விக்டிம்ஸ் யார் உடம்புலயும் நெருப்பு காயத்தை ஏற்படுத்தவே இல்லை. அதை தாண்டியும் இந்த காயம் வந்திருக்குன்னா அந்த நெருப்பு காயத்துக்கு கீழே இன்னொரு காயம் இருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? இதுவுமே டம்மி பீஸ் எந்த விக்டிம்ஸோட உடம்புலயுமே பண்ணாத காயம் தான். கில்லர் தெரியாம இந்த காயத்தை ஏற்படுத்திட்டான். சோ தெரியாம ஏற்படுத்தின காயத்தை மறைக்கணும்ன்றதுக்காகவே சின்ன பசங்க பென்சில் எதையாச்சும் தப்பா எழுதிட்டா அதை ரப்பரை போட்டு அழிப்பாங்கல்ல. அப்படி கில்லர் அவன் தப்பா ஏற்படுத்தின காயத்தை நெருப்பை காட்டி மறைச்சிருக்கான். எந்த வேலையை பண்ணாலும் அதை பெர்ஃபெக்ட்டா கிளீனா பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் சைக்கோபாத். ரிவெஞ்சுக்காக கொலை பண்றவங்க யாராச்சு நம்ம தப்பா காயத்தை ஏற்படுத்திட்டோம்னு நெருப்பெல்லாம் வச்சு மறைப்பாங்களா? இருக்க கோவத்துல எங்கெல்லாம் குத்தி கிழிக்கலான்ற குறிக்கோளோட தானே இருப்பாங்க. சோ நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கொலையை ஹீரோயின்லாம் பண்ணல. டம்மி பீஸால கடத்தப்பட்ட சின்ன பொண்ணே சொன்னால ஹீரோயின் அவன் மேல ஏறி உக்காந்தெல்லாம் என்ன காப்பாத்த ட்ரை பண்ணாங்கன்னு. அப்ப வேணும்னா ஹீரோயின் ஸ்டன் கன்னால அவனை ஷூட் பண்ணிருப்பா. அதை தாண்டி
அவ கொலை பண்ணிருக்கலாம், சான்ஸே இல்லைன்னு இன்ஸ்பெக்டர் ஒரு போடு போட்டதும் இதுலயும் ஒரு பாயிண்ட் இடியுதேப்பா. டம்மி பீஸ் அவன் விக்டிம்ஸோட உடம்புல எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் காயத்தை ஏற்படுத்தினான்றத போலீஸ் சைட்ல இருந்து பப்ளிக்கா சொல்லவே இல்ல. அப்புறம் எப்படி அது வெளியே யாருக்கோ தெரிஞ்சு அதே மாதிரி பண்ணிருப்பாங்க அப்படின்னு டீம்மேட் முட்டுக்கட்டையை போட்டதும் கரெக்டான பாயிண்ட் தான். இப்படி பார்த்தா டிபார்ட்மெண்ட்ல இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் இதை பண்ணிருக்கணும்ன்ற வரைக்கும் கிட்ட வந்துடுறாங்க. ஹீரோக்கெல்லாம் கீழே இருந்து மேல வரைக்கும் போயிட்டு வருது மூச்சு. எனக்குள்ள இருக்க உருவம் வெளியே வந்து ஏடாகூடம் பண்ணிட்டு போயிட்டான். இவனுங்க தீயா இருக்கிறத பார்த்தா நம்மள புடிச்சிருவானுங்க போலியே அப்படின்னு ஹீரோ திருன்னு முழிக்க, அங்க இருந்த சீஃப் செக்ரட்டரியோட கண்ணு இன்ஸ்பெக்டர் எப்பெல்லாம் சைக்கோபாத்ன்ற வார்த்தையை சொல்றாரோ அப்பெல்லாம் ஹீரோவையே தான் குறி வைக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல ஹீரோவோட மண்டைக்குள்ள இருக்கிறது ஒரு சைக்கோபாத்தான சீரியல் கில்லரோட பிரெயின்னு. எப்படியோ இன்ஸ்பெக்டர் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி முடிச்சதும் டம்மி பீஸை கொலை பண்றது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். அவன் உயிரோட இருக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம்? ஆனாலும் கொலைன்றது சட்டப்படி தப்பான ஒண்ணு. சோ யார் இதை பண்ணியிருந்தாலும் சீக்கிரம் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் கிளம்புறப்போ அசிஸ்டன்ட்டை பார்த்துட்டு இவன் அப்பாவும் பிரசிடென்ட் கேண்டிடேட் தான், வரப்போற எலெக்ஷன்ல நிக்க போறாரு. சோ அவனோட அப்பாவை பத்தி விசாரிக்க இங்க நமக்கே தெரியாத ஒரு பியூட்டியான விஷயம் என்ன தெரியுங்களா? அசிஸ்டன்ட்டோட அப்பாவை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எப்போனா பழைய டாக்டர் அவர் பண்ண சைக்கோபாத் ரிசர்ச் பத்தி சொல்றதுக்கு கொரியாவுக்கு வந்தாரு. குழந்தைங்க கருவுல இருக்கும் போதே அது சைக்கோபாத்தா இல்லையான்னு கண்டுபிடிச்சு சைக்கோபாத்தா இருந்தா கருவிலே அழிச்சிடலாம்னு ஒரு முடிவுக்கு வரும்போது அதுக்கு ஆளுங்கட்சி ஆதரிச்சுது, எதிர்கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சுது. ரெண்டு பேரோட ஓட்டும் சமமானதும் இதுக்கு பஞ்சாயத்து தலைவரா இருந்த ஒரு ஜட்ஜி இல்ல அதெல்லாம் கருவுல குழந்தைய கலைக்க கூடாதுன்னு ஓட்டு போட்டு அந்த திட்டத்தையே கொண்டு வரவில்லைல்ல. அதுக்கப்புறம் சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு ஏன்னு கேட்டாங்க. நான் என்ன மேடம் பண்றது, இப்பதான் என் பொண்டாட்டி எனக்கு போன் பண்ணி அவ பிரெக்னண்டா இருக்கன்னு சொன்னா. ஒருவேளை என் குழந்தை சைக்கோஜினா இருக்க போய் இந்த சட்டத்தை நீங்க கொண்டு வந்து என் குழந்தைய கொண்டாங்கன்னா அதான் மாத்தி போட்டேன்னு அப்போ ஒருத்தவர் சொன்னார் இல்ல, அவர் தான் அசிஸ்டன்டோட அப்பாவி. அதை காட்டிட்டு இந்த சீனை முடிக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நடந்த எக்ஸ்பிளனேஷன்ல டிபார்ட்மெண்ட்ல இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் இதை பண்ணிருப்பாங்கன்னு டவுட் வந்துருச்சு. டம்மி பீஸ் கிட்ட மாட்டின விக்டிம்ஸோட ரிப்போர்ட் எல்லாம் எவிடன்ஸ் ரூம்ல தான் இருக்கு. சோ அங்க வந்து தானே இதை பார்த்திருக்கணும். சந்தேகப்படுற மாதிரி யாராச்சும் இருக்காங்களான்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணா அப்படி யாரும் இல்ல. மறுபடியும் சந்தேகம் ஹீரோயின் பக்கம் தான் திரும்புது. என்ன ஆனாலும் சரி, ஒருவேளை ஹீரோயின் உண்மையாவே இந்த கொலையை பண்ணியே இருந்தாலும் எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சு அவளை மாட்ட விடாம பண்ணணும்ன்றதுல இன்ஸ்பெக்டர் குறியா இருக்காரு. அதோட முதல் கட்டமா நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு கரெக்டா தெரிஞ்சாதானே அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வர முடியும். சம்பவ இடத்துல இருந்து அங்க இருந்து தப்பிச்ச ஒரே பொண்ணுனா அது டம்மி பீஸ் கடத்திட்டு போன சின்ன பொண்ணு தான். ஏற்கனவே அவ போலீஸ்க்கு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டா. இப்ப இன்ஸ்பெக்டர் ஹீரோ ரெண்டு பேரும் தனியா அந்த பொண்ணோட வீட்டுக்கே போய் அங்கிள் திரும்ப திரும்ப கேக்குறேன்னு கோச்சிக்காதமா, நேத்து நைட் அங்க என்னெல்லாம் நடந்துச்சோ அதை திரும்ப ஒரு தடவை சொல்லான்னு இன்ஸ்பெக்டர் கேட்டு அந்த பொண்ணு சொல்றத வீடியோவாகவும் எடுத்து வச்சுக்கிறாரு. இந்த இடம் பெயர்ந்த இல்லும் நாட்டி இருக்கான்ல டம்மி பீஸ், அவன் பொண்ணை கடத்திட்டு பிரிட்ஜ் கடியில போயிட்டான். 12 வருஷத்துக்கு முன்னால ஹீரோயினையும் கடத்தி இங்கதான் கொண்டு வந்திருப்பான். அதனால ஹீரோயின் இடத்தை கண்டுபிடிச்சு இவங்கிட்ட வந்துட்டா. இருந்தும் அவன் ஹீரோயின் அடிச்சு படுக்க போட்டானா அடுத்து கடத்தப்பட்ட பொண்ணு கிட்ட போகும்போது பின்னால யாரோ வர மாதிரி ஒரு சவுண்டு. இதுல டம்மி பீஸ் டைவர்ட் ஆக சின்ன பொண்ணு மண்ண அள்ளியா மூஞ்சில போட்டுட்டு பிரிட்ஜுக்கு அடியிலேயே சின்னதா ஒரு பாக்ஸ் இருக்கு அதுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிறா. போகும்போது அங்க ஒரே சேரு, மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. சோ இவ கால்ல போட்டிருந்த செருப்பு ரெண்டும் அவுத்துக்குது. ஆனா இந்த பொண்ணு பாக்ஸுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இவ கால்ல இருந்து கழண்டு விழுந்த செருப்பு ரெண்டையும் பாக்ஸுக்கு முன்னால போட்ட யாரோ ஒருத்தவங்க, கண்டிப்பா அது ஹீரோவா தான் இருக்கணும், ஆனா அந்த பொண்ணுக்கு அது தெரியாதுல்ல, செருப்பை போட்டுட்டு அந்த பொண்ணு இனிமேல் வெளியே வரவே கூடாதுன்னு லாக்கரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அது டம்மி பீஸா இருந்திருந்தா அவன் இப்படி பாக்ஸை மூடி இருப்பான். உள்ள இருக்க பொண்ணை வெளியே இழுத்து கொள்ளலாம் தானே பார்த்திருப்பான். காப்பாத்த நினைச்சதுனாலதான் பாக்ஸை மூடி இருக்காங்க. பாக்ஸோட கதவு சந்து கொஞ்சோண்டு தான் இருந்திருக்கு. அதனால வெளியே யாரு இருந்தாங்கன்னு இந்த பொண்ணுக்கு கரெக்டா தெரியல. அப்புறம் வெளியே பெரிய சலசலப்பு. ரொம்ப நேரம் கடந்து போனதும் மூணு பாக்ஸை திரும்ப வந்து திறந்து விட்டுருக்காங்க. பட் பொண்ணுக்கு இருந்த பயத்தினால இவ கதவை திறந்து யாரெல்லாம் பார்க்கவே இல்லை. உள்ளேயே கப்பு சிப்புன்னு உட்காந்துருக்கா. கடைசியா தாங்க கதவை திறந்து போலீஸ் வந்து காப்பாத்திருக்கு. இதை சின்ன பொண்ணு சொல்லி முடிக்க ஹீரோ வீட்டு கிச்சன்ல எதையோ எடுக்கிறதுக்கு கிச்சனுக்கு போறாரு. எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கு. இப்ப ஹீரோ இன்ஸ்பெக்டருக்கு பின்னால இருக்காரு, சின்ன பொண்ணுக்கு ஆப்போசிட்ல இருக்காரு. சின்ன பொண்ணு கதையை சொன்னதும் உனக்கு ஞாபகம் இருக்க வேற எதையாச்சும் சொல்லுமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டு ஹீரோவை பார்த்த சின்ன பொண்ணுக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருச்சு. ஆனா அதை சொல்லக்கூடாதுன்னு மூக்க சொரியறா, வாய மூடுறா, அம்மா எனக்கு தூக்கமா வருதுன்னு ஒரு கதை கொடுக்குறா. லாஸ்ட் வரைக்கும் எதையுமே சொல்லல. அதோட ரெண்டு பேரும் வெளியே வர கொலை பண்ணது ஒரு சைக்கோபாத்தா தான் இருப்பான்னு இன்ஸ்பெக்டர் நினைச்சிட்டு இருக்காரு. எந்த சைக்கோபாத்தாவது இப்படி குழந்தைய காப்பாத்துற வேலையை பாப்பானா? அதுவும் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சு அவ செருப்பெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பாக்ஸ் கிட்ட போட்டு எப்படி இதை ஒரு சைக்கோவால பண்ணிருக்க முடியும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஹீரோயினை போலீஸ்காரங்க விசாரிக்க போயிட்டதா இன்ஸ்பெக்டருக்கு தகவல் வந்ததும் நேரா அங்க போன இன்ஸ்பெக்டர், டேய் உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்களாடா, மண்டையில களிமண்ணடா இருக்கு உங்களுக்கு, இவ எப்படிரா ஒரு கொலை பண்ணுவா? ஏமா நீயா வாயை திறந்து சொல்ற வரைக்கும் எனக்கு ஒத்துக்க மாட்டானுங்கம்மா, அந்த கொலையை நீ பண்ணலன்னு சொல்லிட்டு தான் போயம்மா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல சொல்ல ஹீரோயின் எதுவுமே பேச
பேசாம ஆணி அடிச்ச மாதிரி அமைதியா உட்காந்துருக்கா. இன்ஸ்பெக்டருக்கே இவன் மேல சந்தேகம் ஆயிடுது. என்ன இவ கொலை பண்ணலனா பண்ணலன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே, அதை சொல்லாம ஏன் வாயில வாழைப்பழம் வச்ச மாதிரி கம்முனே இருக்கா. ஆஹா, அப்ப இவ தான் கொலை பண்ணிருப்பா போலடா ஹீரோ. சரி, நம்ம முன்னாலே பிளான் பண்ணதான். இவளே இந்த கொலையை பண்ணிருந்தாலும் இவ மாட்டிக்காத மாதிரி அவளுக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சு நம்ம தான் அவளை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லவே, ஏங்க அந்த பொண்ணு மேல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு பாசம், ஏன் அவளை காப்பாத்த இப்படி துடியா துடிக்கிறீங்கன்னு ஹீரோ கேட்க, உனக்கு தெரியாதாப்பா, பாவம் பாவ சின்ன வயசுல இருந்தே கஷ்டமான வாழ்க்கையை தான் வாழ்ந்தா. எந்நேரமும் டம்மி பீஸ நினைச்சு பயந்துகிட்டே இருப்பா. நடுவுல அவ பாட்டியும் செத்துட்டாங்க. இப்ப அவ எதை நினைச்சு ரொம்ப பயந்தாலோ அந்த விஷயமே போயிடுச்சு. இனிமேலாச்சும் அவன் நிம்மதியா இருக்கணும்ல. இப்ப போயிட்டு அவளை கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய விட்டா நல்லாவா இருக்கும்? யோசிச்சு பாறேன், என் இடத்துல நீ இருந்தாலும் இதான் பண்ணுவ அப்படின்னு இன்ஸ்பெக்டர் காரணத்தெல்லாம் சொல்லி முடிக்க, ரைட்டுங்க, முடிவு எடுத்துட்டீங்கல்ல, நீங்க போயிட்டு டம்மி பீஸோட பாடியை யாரு முறையா பார்த்து போலீஸ்க்கு சொன்னாங்களோ அவர்கிட்ட விசாரிங்க. நான் போயிட்டு ஹீரோயினை காப்பாத்தின ரிப்போர்ட்டர் கிட்ட விசாரிக்கிறேன்னு ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போறாங்க. ஒரு பக்கம் இன்ஸ்பெக்டர் சாட்சி கிட்ட என்கொயரி பண்ணதுல, நான் பாட்டுக்கு நேத்து நைட்டு 7 சைக்கிளை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் சார். வந்தாம் பாருங்க ஒரு நள்ளிரவு நல்ல பாம்பு, கார்ல அவ்வளோ வேகமா வரான். நான் பிரிட்ஜ் எட்ஜில் நிற்கும் போது அவன் வேகமா வந்ததும் எனக்கு பயமாயிடுச்சு. நான் சைக்கிளோட சேர்ந்து பிரிட்ஜ் கடியில ஊன்ட்டேன். அப்புறம் காரை ஓட்டினவனோட வகராவே திட்டிட்டு நான் கிளம்ப பார்த்தா ஏதோ பிரிட்ஜ் கடியில சாக்கெல்லாம் மூடி போட்டு பார்க்கவே சந்தேகமா இருக்க மாதிரி என்னமோ இருந்துச்சா. போயிட்டு திறந்து பார்த்தா டம்மி பீஸோட பாடி. உடனே நான் போலீஸ்ட்ட சொல்லிட்டேனே அப்படின்னு சாட்சி சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ரிப்போர்ட்டர்கிட்ட போன ஹீரோ அவங்க எப்படி ஸ்பாட்டுக்கு வந்தாங்கன்றதெல்லாம் விசாரிக்க, நேத்து நைட்டு மழை வந்துச்சுல்லப்பா, ஹீரோயினுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு அவளை பார்க்க நான் அவ வீட்டுக்கு போனேன். வீட்டுல ஹீரோயின் இல்ல. சரி, அப்படியே இந்த பிரிட்ஜ் கிட்ட பயந்து போய் உட்காந்துருக்காளான்னு பார்க்க நான் இங்க வந்தா அப்பதான் அவ அடிபட்டு மயக்கத்தோட மேல வந்தா. நான் அவளை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணேன். அதை தவிர நான் மீதி வேற எதையும் பார்க்கலப்பா அப்படின்னு ரிப்போர்ட்டர் சொல்லிட்டு இருக்க. இங்க சாட்சியை விசாரிச்சு அனுப்பி விட்ட இன்ஸ்பெக்டர் பிரிட்ஜுக்கு அடியில சின்ன பொண்ணு எந்த பாக்ஸ்ல ஒளிஞ்சதா சொன்னாலோ அந்த பாக்ஸை பார்த்து அங்க நடந்ததா சின்ன பொண்ணு சொன்ன விஷயங்களை பேக்ரவுண்ட்ல ஓட்டி பார்த்துட்டு இருக்காரு. அங்க தாங்க இன்ஸ்பெக்டருக்கு பயங்கரமான க்ளூ ஒன்று கிடைக்குது. பொண்ணு ஒளிஞ்சிருந்த பாக்ஸுக்கு பக்கத்திலேயே நீட்டா லென்த்தா ஒரு பைப் இருக்கு. ஒரு ஆள் உள்ள போற அளவுக்கு பைப் பெருசா இருக்குன்னா பாத்துக்கோங்க. நேத்து நைட்டு வரைக்கும் இந்த பைப்பு வேற ஒரு இடத்துல இருந்திருக்கு போல. அதாவது இப்ப பைப் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு பக்கத்திலேயே தான் இருந்திருக்கு. பைப் அங்க இருந்ததுக்கான மார்க்கெல்லாம் தரையிலுமே இருக்கு. எதுக்காக இந்த பைப்பை நவுத்தி வைக்கணும் அப்படின்ற திங்கிங்கோட பைப் எங்க இருக்கோ அதுக்கு மேல இன்ஸ்பெக்டர் நிமிந்து பார்த்தா பிரிட்ஜோட செவுரு இருக்கு. அதுல எதையோ போட்டு அது லைட்டா உறைஞ்ச மாதிரி எல்லாம் மார்க் இருக்கவே அப்படியே டம்மி பீஸோட உடம்புல இருந்த காயங்கள் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் பாயிண்ட புடிச்சிடுறாரு. உடனே ஹீரோ உட்பட எல்லா போலீஸ்க்கும் கால் பண்ணி இங்க வர வச்சு நேத்து நைட்டு கில்லர் இப்படிதான் டம்மி பீஸை கொலை பண்ணிருப்பான்னு இன்ஸ்பெக்டர் ஒரு கதையை சொல்ல, போலீஸ் எல்லாம் ஹீரோயின் தானே இந்த கொலையை பண்ணிருப்பான்னு நினைக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இன்ஸ்பெக்டர் சொல்றதெல்லாம் ஹீரோயின் பண்ற மாதிரியே நம்ம காட்டுறாங்க. டம்மி பீஸ் கடத்தன சின்ன பொண்ணு கிட்ட போறப்போ பின்னால யாரோ வர மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. சின்ன பொண்ணு அதை சாதகமா யூஸ் பண்ணி டம்மி பீஸோட மூஞ்சில மண்ணவாரி அடிச்சுட்டு பாக்ஸ்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டா. டம்மி பீஸ் கண்ணெல்லாம் தொடச்சு போட்டுட்டு இங்க வரத்துக்குள்ள கழண்டு விழுந்த சின்ன பொண்ணோட செருப்பு எடுத்த கில்லர் சின்ன பொண்ணு இருந்த பாக்ஸை மூடி அவளை வெளியே வரவிடாம பண்ணிட்டு பாக்ஸுக்கு பக்கத்துல இருந்த பைப்பை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கான். ஏன்னா இப்ப இருக்க இடத்துல பைப் இருந்தாதான் இதுக்கு மேல சவுறு இருக்கு, அதுல சங்கிலியை கட்டி இழுக்க வாட்டமா இருக்கும். கில்லர் பைப்பை நவுத்திட்டான். அதோட இறைய பிடிக்கணும்னா அதுக்கு பொறி வைக்கணும்ல. எப்படியும் டம்மி பீஸ் தப்பிச்சு போன பொண்ணை எல்லா இடத்துலயும் தேடுவான். தேடிக்கிட்டு இங்க வரும்போது அவனை ஏமாத்தி பைப்புக்குள்ள நுழைய வச்சு பைப்போட இன்னொரு எண்டு வழியா அவனை வெளியே வர வைக்கணும். அதுக்கு பைப்போட ஒரு எண்டுல அப்புறம் பைப்புக்குள்ள சின்ன பொண்ணோட 2 செருப்புல ஒரு செருப்பை போட்டு வச்ச கில்லர் செருப்பு போடாத அந்த இன்னொரு எண்டு இருக்குல்ல அதை சுத்தி சங்கிலியை கட்டிட்டு பிரிட்ஜுக்கு மேல சங்கிலியை புடிச்சுக்கிட்டு ரெடியா இருந்திருக்கான் எப்ப டம்மி பீஸ் வருவான்னு. இவன் நினைச்ச மாதிரியே செருப்பை பார்த்து டம்மி பீஸ் ஏமாந்து பைப்போட அந்த எண்டு வழியா தலையை எட்டி பார்த்ததும் கட்டி வச்சிருந்த சங்கிலியில சுருக்க போட்டு மேல ஒரே இழா இழுத்து டம்மி பீஸோட கழுத்தை உடைச்சுதான் கில்லர் கொலையே பண்ணிருக்கான். இதை ஏன் இன்ஸ்பெக்டர் இவ்வளவு விலாவரியா சொல்றாருன்னா, கில்லர் சங்கிலியால கட்டி டம்மி பீஸ மேல எடுத்திருக்கான்னா டம்மி பீஸ் 70 கிலோ, ஹீரோயினோ வெறும் 50 கிலோ. எப்படி அவளால டம்மி பீஸ கட்டி தூக்கி இருக்க முடியும்? சோ நீங்க நினைக்கிற மாதிரி ஹீரோயின் இந்த கொலையை பண்ணல. ஒரு ஆம்பளை தான் இந்த கொலையை பண்ணிருக்கான். அவனுக்கு 20ல இருந்து 30 வயசு இருக்கும். நல்லா ஸ்ட்ரென்த்தான ஆளா இருப்பான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் பாயிண்ட்களை அள்ளி போட, யாரு சாமி இவன்? நடந்த கிரைம பக்கத்திலே இருந்து பார்த்த மாதிரி மிரட்டுறானே அப்படின்னு ஹீரோவுக்கெல்லாம் ஜில்லோன்னு ஆயிடுது. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஹீரோயின் அவளுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த ஒரு ட்விஸ்ட யோசிச்சு பாக்குறா. ஹீரோ வந்து கொலை பண்ணிட்டு பிரிட்ஜுக்கு அடியில பாடியை போட்டுட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்ச ஹீரோயின் சின்ன பொண்ணை தேடிக்கிட்டே பிரிட்ஜுக்கு அடியில போய் பாக்குறப்போ அங்க டம்மி பீஸோட பாடி இருந்திருக்கு. இது சாதாரணமான விஷயம் தான். அதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, டம்மி பீஸோட பாடிக்கு பக்கத்துல டம்மி பீஸ் ஜெயில இருந்து வெளியே வந்ததும் எனக்காக நீங்க அவனை கொலை பண்ணணும்னு அப்பவே சின்ன பொண்ணா இருந்த ஹீரோயின்
ஹீரோயின் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு 1000 ரூபாயை கொடுத்தா அதை இன்ஸ்பெக்டர் இப்ப வரைக்கும் பத்திரமா வச்சிருந்தாருல்ல, அந்த ரூபா நோட்டு அங்க இருக்குங்க. சோ ஹீரோயின் அதை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் தான் இந்த கொலையை பண்ணதா தப்பா புரிஞ்சுக்கிட்டா. இன்ஸ்பெக்டரை மாட்டி விடக்கூடாதுன்னு சொல்லிதான் இவகிட்ட யார் யாரோ வந்து என்னென்னமோ விசாரிச்சும் யார்கிட்டையும் வாயவே திறக்கல. பட் இந்த ரூபா நோட்டு அங்க எப்படி போச்சுன்ற ட்விஸ்ட் ஆகுதா. வீட்டுக்கு போன ஹீரோ இங்க தானே வச்சேன், எங்க அதை காணோன்னு ஏதோ ஒரு பொருளை தேடிட்டு இருக்காரு. அப்படியே எங்க சீனை கட் பண்ணி 2-3 நாளைக்கு முன்னால நடந்த ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோ டம்மி பீஸை கொலை பண்ண முடிவெடுத்தா அன்னைக்கு ஒரு தப்ப பண்ணா அதை திறமையா பண்ணணும், அதுதானே திறமசாலி கழகு. எவிடன்ஸ் ரூமுக்கு போயிட்டு வேற ஏதோ ஒரு கேஸ்ல சம்பந்தப்பட்ட கத்தி ஒண்ணு கையில எடுத்துக்கிட்டாரு. கிளம்புறப்போ இன்ஸ்பெக்டரோட டேபிள்ல ஹீரோயின் கொடுத்த ரூபா நோட்டை பாக்குறாரா. ஹீரோயின் டம்மி பீஸை கொலை பண்ணதானே இன்ஸ்பெக்டரு காசு கொடுத்தா, இப்ப அந்த கொலையை பண்ண போறது நம்ம. சோ இந்த ரூபா நோட்டு நமக்கு தான் சொந்தம்னு அதை பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிட்டாரு. பாக்கெட்ல வச்ச ரூபா நோட்டு தாங்க கிரைம் சீன்ல மிஸ் ஆயிடுச்சு. அதோட ஹீரோ இங்க இருந்து எடுத்துட்டு போன கத்திய திரும்பவும் இங்கே எடுத்துட்டு வந்து வச்சிட்டாரு. இதே எபிசோட்ல நமக்கு அதை காட்டியிருந்தாங்க இல்லையா. சோ எப்படி ரூபா நோட்டு அங்க வந்துச்சுன்றத நமக்கு புரிய வைக்க அந்த பக்கம் ஸ்டேஷன்ல இருந்த இன்ஸ்பெக்டர் இவர் கடத்தப்பட்ட பொண்ணு கிட்ட விசாரிக்க போனப்போ அவ சொன்ன கதையெல்லாம் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி வச்சாருல்ல. வீடியோ ரெக்கார்டை பார்த்துட்டு இருக்க அசிஸ்டன்ட் எதச்சியா அங்க வரான். வீடியோவோட கடைசியில சின்ன பொண்ணு எதையோ பார்த்துட்டு ஒரு விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு மூக்க சொரிஞ்சா வாய முன்னா என்னென்னமோ பண்ணால, அதை பார்த்த அசிஸ்டன்ட் ஏங்க இந்த சைனா மேடு சைனைடு குப்பி எதையோ மறைக்குதுங்க, எனக்கு குழந்தைங்க சைக்காலஜிலாம் தெரியும், ஒரு குழந்தை எப்போ போய் சொல்லுதோ அப்பதான் இந்த மாதிரி எல்லாம் மூக்க சொரியும் வாய மூடும். வீடியோல கூட பாருங்களேன், அந்த பொண்ணு எதையோ பாக்குறா, பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறா, என்னமோ இருக்குங்க அப்படின்னு அவன் மத்தி வைக்க திரும்ப இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணு கிட்ட போய் கேட்டா அவ எதுவுமே சொல்ல மாட்டா. அவ ஹீரோயினுக்கு வேண்டப்பட்டவ தானே. சோ ஹீரோயின் வந்து கேட்டாதான் இதுக்கான பதில் கிடைக்கும். ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் ஹீரோ 2 பேரும் இருக்காங்க. அசிஸ்டன்ட் அங்க போயிட்டு வீடியோல சின்ன பொண்ணு பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லி அவ எதையோ பாத்திருக்கா, நீ வந்து கேட்டாதான் என்ன ஏதுன்னு சொல்லுவா, கொஞ்சம் பேசி மேட்டர் வாங்கி கூடான்னு கேட்டதும் ஐயோ இன்ஸ்பெக்டர் தான் கொலை பண்ணாருன்னு அவ பாத்திருப்பாளோ அப்படின்னு ஹீரோயின் ஒரு பக்கம் பதறா. ஓ மை காட் நம்ம கொலை பண்ணதை பாத்திருப்பாளோ அப்படின்னு ஹீரோ ஒரு பக்கம் பதறாரு. எப்படியோ ஹீரோயினுக்கு இன்னைக்கு டிஸ்சார்ஜ், நான் டைரக்டா அந்த பொண்ணை பார்த்து பேசி உண்மையை வாங்கிடுறேன்னு ஹீரோயின் சொல்ல இவ பாட்டுக்கு போய் பேசி அவ பொசுக்குன்னு உண்மையை சொல்லிட்டான்னா யாரு ஜெயிலுக்கு போய் கழி தின்றது. உட்றாரா தம்பி என்னமாச்சும் ஒண்ணு பண்ணுன்னு ஒரு பிளான போட்ட ஹீரோ ஹீரோயின் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்குள்ள இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க டீம்மேட் கிட்டே போயிட்டு அங்க ஒரு ட்விஸ்ட கொடுக்குறாரு. சார் நான் இப்பதான் சார் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன், இந்த வீடியோ ஃபுட்டேஜை பாருங்களேன். ரிப்போர்ட்டர் பிரிட்ஜுக்கு அடியில இருந்து ஹீரோயினை காப்பாத்தி கார்ல ஏத்துனாங்கல்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்கு, அப்ப ஹீரோயின் கையில ஒரு கத்தி இருந்திருக்கு, வேற ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கா. ஆனா ஹாஸ்பிட்டல்ல இறக்கும் போது பாருங்க கையில கத்தியையும் காணோம், ஹீரோயின் போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் வேற ட்ரெஸ். ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு சார், நான் சொல்றத சொல்லிட்டேன், நீங்க பண்றத பண்ணிக்கோங்கன்னு ஹீரோ தீரிய கொளுத்தி விட்டுறாரு. டீம்மேட் ரிப்போர்ட்டர் கிட்ட போயிட்டு இந்த வீடியோ ஃபுட்டேஜ் ஆதாரத்தை காட்டி எங்க அவ போட்டிருந்த ரத்தம் படிஞ்ச ட்ரெஸ்ஸும் அவ கையில இருந்த கத்தியும் கேட்டதும் அந்த டைம்ல ரிப்போர்ட்டர் குழந்தைய ஒரு வண்டியில வச்சு தள்ளி வாக்கிங் போயிட்டு இருக்கா. குழந்தைய வச்சிருக்க அந்த வண்டிக்குள்ள தாங்க டீம்மேட் தேடி வந்த 2 பொருளையும் ஒளிச்சு வச்சிருக்கா. எடுத்து கொடுத்துறா. அதுல ரத்தம் படிஞ்ச ட்ரெஸ் இருக்குல்ல, அதுல இருக்க ரத்தம் எல்லாம் டம்மி பீஸோட ரத்தம், கூடவே கத்தியும் வேற கடிச்சிருக்கா. சோ இதையே ஆதாரமா வச்சு கரெக்டா ஹீரோயின் டிஸ்சார்ஜ் ஆகிறப்போ போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த கேப்ல நம்ம போயிட்டு கடத்தப்பட்ட பொண்ணுக்கு நம்மளை பத்தி ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டு வந்துடலாம்னு அந்த பொண்ணும் சரி அவன் அம்மாவும் சரி இனிமேல் இங்க இருந்தா ரிப்போர்ட்டர்ஸ் போலீஸ் எல்லாம் தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வீட்டை காலி பண்ணிட்டு போயிடலாம்னு பேக்கப் வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா ஒரு கடைக்கு போறதா சொல்லிட்டு வெளியே போக அப்ப அங்க வந்த ஹீரோ பொண்ணு கிட்ட லைட்டா போட்டு வாங்கினா, தெரியும் ப்ரோ அன்னைக்கு நைட்டு நீங்க தானே அங்க வந்து டம்மி பீஸை கொலை பண்ணி என்ன காப்பாத்துனீங்க, நீங்க நான் ஒளிஞ்சிருந்த பாக்ஸை மூடும்போது கேப் வழியா நான் உங்க மூஞ்ச பார்க்கலனாலும் உங்க கையை பார்த்தேன், ஹீரோவோட கையில பூனை புறாண்டி ஹீரோவோட கை காயமாச்சு இல்லையா, பாக்ஸ்ல ஒளிஞ்சிருந்த பொண்ணு அந்த காயத்தை பார்த்துட்டா. அடுத்து இன்ஸ்பெக்டரும் ஹீரோவும் பொண்ணு வீட்டுக்கு போறப்போ ஹீரோ கிச்சன்ல எதையும் எடுக்க போனாரு, அதே தழும்ப ஹீரோ கையில பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓ இவர் தான் நம்மள காப்பாத்தினவரா அப்படின்னு பொண்ணுக்கு தெரிஞ்சு அந்த உண்மையை மறைக்கவே பார்த்திருக்கா. சோ இப்ப சின்ன பொண்ணு உண்மையெல்லாம் சொல்லிட்டு பேப்பர் எல்லாம் போட ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்க ஹீரோ அந்த பொண்ணுக்கு பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு கையில செங்கல்லோட நிக்கிறான். என்னாச்சுன்னு காட்டாமலே இங்க சீனை கட் பண்ண அடுத்த நாள் டம்மி பீஸோட பாடி எங்க கிடைச்சதோ அதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு குளத்துல அசிஸ்டன்ட் எதையோ தேடுறான். அவனுக்கு ஒரு கருப்பு கலர் கேரி பேக்கும் கிடைக்குது. உள்ள பார்த்தா அதுக்குள்ள ஒரு கத்தியும் ரத்தம் படிஞ்ச டம்மி பீஸ் போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் இருக்கு. ஆனா அசிஸ்டன்ட் இத அவனோட டீம் கிட்ட எல்லாம் சொல்லல, ஸ்ட்ரைட்டா இன்ஸ்பெக்டர் மட்டும் கூப்பிட்டு அவர்கிட்ட மட்டும் தனியா சொல்றான். நல்லா கோட்டை வெயில்ல காஞ்சி போன கொட்டாங்குச்சி மாதிரி இருக்கான்ல டம்மி பீஸ், அவன் செத்ததுனால யாருக்கு என்னங்க லாஸ், ஹீரோயினே அவனை கொலை பண்ணியிருந்தாலும் ஹீரோயின் நல்ல பொண்ணு, அவளை காப்பாத்தணும்னு நானும் நினைக்கிறேங்க, அதுக்குதான் இதை உங்கள்கிட்ட மட்டும் காட்டுறேன்னு அசிஸ்டன்ட் சொல்ல அடுத்த சீன்லயே எதை வச்சு ஹீரோயினை ரிலீஸ் பண்ணாங்கலாம் தெரியல, புடிச்சு வச்சிருந்த ஹீரோயினை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு போன ஹீரோயின் அங்க ரிப்போர்ட்டர் கிட்ட தனியா பேசிட்டு இருக்க கிரைம் சீன்ல ஹீரோயின் இன்ஸ்பெக்டருக்கு கொடுத்த ரூபா நோட்டு ஹீரோயினுக்கு கிடைச்சது இல்ல, அது இப்ப ரிப்போர்ட்டர் கிட்ட தான் இருக்கு. ரிப்போர்ட்டர் அதை ஹீரோயின் கிட்ட ஒப்படைக்கிறா. சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு கையில கத்தியோட ஹீரோயின் பிரிட்ஜை விட்டு மேல நடந்து வரப்போ ரிப்போர்ட்டர் ஹீரோயினை பார்த்துட்டு கார்ல ஏத்திட்டா.
அப்புறம் இவளுமே கீழே போய் பிரிட்ஜுக்கு அடியில இருந்த டம்மி பீஸா பாத்திருக்காங்க. ரிப்போர்ட்டர் பார்க்கும்போது அவன் சாகலாம் இல்ல, அரைகுறை உயிரோட இருந்திருக்கான். எப்படி நம்ம ஓப்பனிங்ல பார்த்த சைக்கோ பையன் ஒரு பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத பார்த்தும் விட்டு போனானோ, அதே மாதிரி ரிப்போர்ட்டரும் செத்து தொலைடான்னு விட்டு போயிட்டா. இந்த கொலையை ஹீரோயின் பண்ணிருக்க மாட்டான்னு அவளுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை. சோ ஹீரோயினை காப்பாத்ததான் ரத்தம் படிஞ்ச ஹீரோயின் Dress, அவ கையில இருந்த கத்தி அதெல்லாம் மறைச்சிருக்கா. அவ பண்ண உதவிக்கு ஹீரோயின் ஒரு நன்றியை போட கடைசியா சில சீனுக்கு முன்னால குளத்துல இருந்து புதுசா ஒரு கத்தி கிடைச்சதே, அந்த இடத்துக்கு ஹீரோவை கூட்டிட்டு வந்த இன்ஸ்பெக்டர், ஏம்பா ஹீரோயினை எவிடன்ஸோட புடிச்சும் சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எப்படி அவளை ரிலீஸ் பண்ணாங்கன்னு இது வரைக்கும் நீ கேட்கவே இல்லையே, ஏன் கேட்கல? இப்ப கேளுன்னு சொல்லி ஹீரோவை கேட்க வச்சு, இதோ இந்த குளத்துல எங்களுக்கு டம்மி பீஸை கொலை பண்ண மர்டர் வெப்பனும் டம்மி பீஸோட ரத்தம் படிஞ்ச ட்ரெஸ்ஸும் கிடைச்சது, கத்திய டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஏதோ ஒரு ட்விஸ்ட கொடுக்க போறாரு. ஹீரோவுக்கு வேற திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு, என்னங்க வந்துச்சு அப்படின்னு ஹீரோ ஆர்வமா கேட்டா, அதை என்னன்னு சொல்றதுன்னு தான்ப்பா எனக்கு தெரியல, ரிசல்ட்டை பார்த்தாலே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கு, கத்தியில கிடைச்ச டிஎன்ஏவோட ரிசல்ட் என்னன்னா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஆரம்பிக்கும் போதே எபிசோட முடிச்சிடறானுங்க. அட நாசமா போன நண்டு மண்டையனுங்களா, ரிசல்ட் என்னன்னு தெரியலனா தூக்கம் வராதேடா, ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்னு நம்ம காண்டாக ரிசல்ட் என்னவா இருக்கும்ன்ற வெறியான வெயிட்டிங்லே இருங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த எபிசோட பாத்துருவோம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.